நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆமென். சாலமோன் ஞானி இங்கு மிக தெளிவாக அழகாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்றும், மற்றுமொரு அழகிய வார்த்தைகளாக குறிப்பிடுவது பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்கிறார். பெருமை உள்ளவர்களும் பொறுமை இல்லாதவர்களும் ஒரு நல்ல முடிவை சந்திக்க முடியாது. தன் ஆவியில் பெருமை உள்ளவனை பார்க்கிலும் தன் ஆவியில் பொறுமை உள்ளவன் நல்லவன். தன் மனதை அடக்குபவன் என்றும் கூட நாம் சொல்லலாம். இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பில் இதையே திருப்பி சொல்லப்படுகிறது. நாம் நம்முடைய ஆவியில் பொறுமை இழந்து காணப்பட்டால் நம்முடைய ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு சம்பூர்ணமாக மேன்மையானதாக காணப்படாது. நாம் இதற்கு உதாரணமாக மோசையை குறித்து சிந்தித்தால், மோசையின் துவக்கம் மிக அருமையாக இருந்தது. ராஜா அரண்மனை வாழ்க்கை கிடைத்தது 40 வருடம். அதன் பிறகு அதை உதறி தள்ளிவிட்டு தன் ஜனங்களுக்காக போராடினதினால் 40 வருடம் வனாந்திரத்தில் ஆடு மாடுகளை மேய்த்தான். அதன் பிறகு இஸ்ரேல் ஜனங்களுக்காக பாலைவன வாழ்க்கையை தெரிந்து கொண்டு துன்பத்தையும் அனுபவித்தவன். என் தாசனாகிய மோசே என்று தேவனால் அழைக்கப்பட்டவன். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்றும் தேவனால் அழைக்கப்பட்டவன் இந்த மோசே. மற்றும் பூமியில் இருந்த எல்லோரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்றும் பெயர் பெற்ற மோசே, ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் பொறுமை இழந்து பதறி பேசினான் என்றும், கண்மலையோடு பேசும்படி தேவ கட்டளை பெற்ற அவன் பொறுமை இழந்து அடித்து விட்டான். இது நிமித்தம் மோசே கானானை சென்றும் அதை அடையவில்லை, நுழைய முடியாமல் போய்விட்டதே என்று என்னாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனத்தில் வாசிக்கலாம். மோசே வாஞ்சித்த மேன்மையான முடிவு கிடைக்காமல் போய்விட்டது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் மிகவும் உத்தமன். ஆமேன். God bless you.